Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் நெல் கொள்முதல் நிலையத்தில் 3000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். அகஸ்தியப்பா நகர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பெருநகர் நெல் கொள்முதல் நிலையத்தில் 1 மாதத்திற்கு முன்பே விவசாயிகள் கொண்டு சென்று விற்பனை செய்தனர். கொள்முதல் செய்யப்பட்ட அரசுக்கு சொந்தமான 3000 நெல் மூட்டைகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு கொண்டு செல்லாமல் தற்போது அங்கேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கூரை இல்லாததால் அண்மையில் பெய்த மழையில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டதாகவும் சில மூட்டைகளில் முளைப்பு வந்து விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சி விவசாயிகளின் விரோத அரசு என்பதற்கு மேற்கூரை இல்லாத நெல் கொள்முதல் நிலையமே சாட்சியாக உள்ளது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் விடிய அரசை கண்டித்து அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களை சேர்ந்த அரசு மருத்துவர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் இந்திய மருத்துவ கவுன்சில் பரிந்துரைப்படி நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 4 ஆண்டுகளாக விடிய அரசிடம் முன்வைத்து வருவதாகவும் இதுவரையில் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இதனால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்த மருத்துவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷமிட்டனர்.